வணக்கம். பல வருஷங்களா உடைக்கவே முடியாதுன்னு நினைச்ச ஒரு அரசியல் கோட்டை இப்போ தமிழ்நாட்டுல எப்படி தவிடுபொடியாயிட்டு இருக்குன்னு தெரியுமா? நாம பார்த்து பழக்கப்பட்ட ரொம்ப ஆழமா வேரூன்றி இருந்த அந்த பாரம்பரிய அரசியல் கட்டமைப்பு இன்னைக்கு ஒரு மாபெரும் மாற்றத்தை சந்திச்சிட்டு இருக்கு. எந்த பக்கமும் சாராம ரொம்பவும் நடுநிலையா இந்த வரலாற்று சிறப்புமிக்க அரசியல் மாற்றங்களை தான் இந்த அலசல்ல நம்ம ஆழமா பார்க்க போறோம். இந்த அரசியல் விமர்சகர்களோட வார்த்தைகளை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். தற்போது உருவாகியுள்ள இந்த கூட்டணி அரசியல் தமிழக அரசியல்ல மிகப்பெரிய மாறுதல்களை உண்டாக்கும். இது மிகப்பெரிய மாறுதல்களை உள்ளடக்கிய ஒரு சக்தி. இது ஏதோ ஒரு சாதாரண அரசியல் நகர்வு கிடையாதுங்க. ஒட்டுமொத்த இந்தியாவோட பார்வையும் இப்போ தமிழ்நாடு மேலதான் இருக்கு. ஏன் தெரியுமா? எந்தவித முன் அரசியல் அனுபவமும் இல்லாத நடிகர் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பதவியேற்க தயாராகிட்டு இருக்காரு. அந்த அதிர்வலைகளை தான் நம்ம இப்போ கண் முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன். 1. தவிகவோட அரசியல் அதிர்வலைகள். 2. கூட்டணி ஆட்சியை நோக்கிய கட்டாய மாற்றம். 3. ஆட்சி அமைப்பதற்கான அந்த நுண்ணிய கூட்டணி கணக்குகள். 4. மாநிலங்களுக்கு இடையிலான சுவாரஸ்யமான அரசியல் முரண்பாடுகள். கடைசியா எதிர்காலத்தை வழிநடத்தப் போகும் மூத்த தலைவர்கள். முதலாவதா பகுதி 1. தவேகவின் அரசியல் அதிர்வலைகள் மற்றும் முன்னெப்போதும் இல்லாத நகர்வுகள். இத பத்தி பாப்போம். இதுல ரொம்பவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, காலமா இருந்து வர பாரம்பரிய அரசியல்ல இருந்து தவக முற்றிலும் விலகி செயல்படுறதுதான். நடிகர் விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்பது ஒரு புறம் இருந்தாலும் அவங்களோட அந்த தேர்தல் வியூகம் எல்லாரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. குறிப்பா தனித்தொகுதிகள்ல மட்டுமே வாய்ப்பளிக்கப்படும் விளிம்புநிலை மற்றும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு பொது தொகுதிகள்ல துணிச்சரா வாய்ப்பளித்தது இதுக்கு முன்னாடி தமிழக அரசியல் பார்க்காத ஒரு அதிரடி நகர்வுன்னு தான் சொல்லணும். உதாரணமா மேலூர் தொகுதியில கிடைச்ச வெற்றி ஒரு மிகப்பெரிய மைல்கல். இது வெறும் ஒரு தொகுதியோட வெற்றி மட்டும் இல்ல, பல தசாப்தங்களா தமிழ்நாட்டை தங்க பிடிக்குள்ள வச்சிருந்த அந்த இரு கட்சி ஆதிக்க முறைய அதோட அடித்தளத்தையே அசைத்து பார்க்கற ஒரு மாபெரும் நிகழ்வு. அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம்ங்கிறது வெறும் பேச்சளவில் இல்லாம செயல்பாட்டிலே இருக்கணுங்கிறதான் இந்த நகர்வுகள் நமக்கு காட்டுது. அடுத்து பகுதி 2. கூட்டணி ஆட்சியை நோக்கிய மாற்றம் மற்றும் பல தசாப்த கால தடையை உடைத்தல். இது எப்படி நடக்குதுன்னு பாப்போமா? தமிழ்நாட்டு மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருந்த ஒரு விஷயத்த நாம இங்க புரிஞ்சுக்கணும். பல வருஷங்களா தமிழ்நாட்டுல டிஎம்கே அல்லது அதிமுக இந்த 2 பெரிய கட்சிகள்ல ஒண்ணுதான் முழு பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும் இல்லையா? அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது, அதாவது ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுங்கிறது இந்த 2 திராவிட கட்சிகளாலுமே முற்றிலும் நிராகரிக்கப்பட்ட ஒரு எழுதப்படாத விதியாவே இருந்துச்சு. இது எந்த அளவுக்கு சாத்தியமில்லாத ஒன்னா பார்க்கப்பட்டுச்சுன்னு சொல்றதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முறை ஆணித்தரமா என்ன சொன்னாருன்னா, கூட்டணி ஆட்சியை தமிழக மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாரு. அந்த அளவுக்கு அதிகார பகிர்வுங்கிறது தமிழக அரசியல் களத்துல நினைச்சு பார்க்கவே முடியாத ஒரு விஷயமா காலமா இருந்து வந்திருக்கு. ஆனா அப்படி ஆழமா வேரூன்றி இருந்த ஒரு அரசியல் தடை இப்போ எப்படி நம்ம கண் முன்னாலேயே உடைக்கப்படுதுன்னு பாருங்க. முதல் படியா தவேகவோட அசுரத்தனமான அரசியல் நுழைவு பல வருஷங்களா கட்டமைக்கப்பட்டிருந்த அந்த பாரம்பரிய வாக்கு வங்கிகளை சுக்குநூறா உடைச்சிருக்கு. இதனால யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல் உருவாகுது. சோ 2வது படியா சட்டமன்றத்துல பெரும்பான்மையை நிரூபிக்க ஒரு கூட்டணி அரச அமைக்க வேண்டிய கட்டாயம் இயல்பாவே வந்துடுது. இதோட விளைவா 3வது படியில அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் ஒரு கூட்டணி அமைச்சரவை அப்படிங்கிறது இனி தவிர்க்கவே முடியாத ஒரு புதிய யதார்த்தமா தமிழ்நாட்டோட புதிய அரசியல் விதியாவே மாறிடுச்சு. அடுத்து பகுதி 3. கூட்டணி கணக்குகள் மற்றும் பாதுகாப்பு வலைக்கான தேடல். இதுல இருக்கிற எண்களை பத்தி பேசுவோம். எந்த ஒரு ஆட்சியையும் தீர்மானிக்கிறது எண்கள் தானே. அந்த அடிப்படை எண்களை கொஞ்சம் உன்னிப்பா கவனிப்போம். புதிய அரசு அமைப்பதற்கான இலக்குல காங்கிரஸ் கிட்ட 5 இடங்களும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் அவங்களோட கூட்டணிகள் கிட்ட 6 இடங்களும்னு மொத்தம் 11 இடங்கள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா இங்கதான் ஒரு மாபெரும் சிக்கல் இருக்கு. இந்த 11 இடங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான ஆட்சி அமைச்சிட முடியுமான்னு கேட்டா அது ரொம்ப கஷ்டம். எந்த நேரத்திலையும் கவிழ்ந்து விடக்கூடிய ஒரு சின்ன பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு ஒரு அரசாங்கத்தை நடத்துறது மிகப்பெரிய ஆபத்துன்னு அரசியல் நோக்கர்கள் ரொம்ப தெளிவா குறிப்பிடுறாங்க. அந்த ஆபத்தை தவிர்க்க தேவையான அந்த மந்திர எண் தான் 3. இது ஏதோ சாதாரண எண் கிடையாதுங்க. ஒரு அரசாங்கத்தோட உயிரை காப்பாத்துற பாதுகாப்பு வலை. இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக் கிட்ட இருக்கிற 2 இடங்கள், அப்புறம் தேமுதிக கிட்ட இருக்கிற ஒரு இடம், இந்த 3ம் சேர்ந்தா மட்டும்தான் எந்த சலசலப்பும் இல்லாத ஒரு பலமான ஆட்சியா அமைக்க முடியும். இந்த 3 இடங்கள் தான் இப்போ ஒட்டுமொத்த அரசியல் சதுரங்கத்தோட தலையெழுத்தையே தீர்மானிக்க போகுது. இதுல ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் என்னன்னா,
இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தாங்கள் திமுக கூட்டணியிலே தொடரப்போவதா உடனே அறிவிச்சிட்டாங்க. ஆனா சர்வதேச அரசியல்லையும் சரி, கூட்டணி அரசியல்லையும் சரி, ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. அதுதான் முதல் மறுப்பு தத்துவம், அதாவது தி ஃபர்ஸ்ட் நோ. இத நாம அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு சாதாரண பேரம் பேசுறது மாதிரி வச்சுப்போமே. நாம ஒரு பொருளை வாங்க போறப்போ முதல்ல அவங்க சொல்ற விலை இறுதியானது கிடையாது இல்லையா? அது போலதான் அரசியல்லையும். இந்த முதல் மறுப்புங்கிறது கதவுகள் முழுசா அடைக்கப்பட்டுடுச்சு அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் கிடையாது. மாறா பெரிய அளவிலான அதிகார பகிர்வுக்கான பேச்சுவார்த்தையை தொடங்குவதற்கான ஒரு ஆரம்ப புள்ளிதான் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பாக்குறாங்க. அடுத்ததா பகுதி 4, மாநில முரண்பாடுகள் மற்றும் நிலவியல் அரசியல் முரண். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். மாநில எல்லையோட எந்த பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க அப்படிங்கறத பொறுத்து இந்த கூட்டணிகள் எவ்வளவு விசித்திரமா மாறுதுன்னு பார்த்தா உண்மையிலேயே உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவோட அரசியலை பாருங்களேன். அங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் காங்கிரஸும் ரொம்ப நெருங்கிய கூட்டாளிகள். 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அமைச்சரவையில அதிகாரத்தை பகிர்ந்து கொள்பவர்கள். ஆனா அதே கேரளாவுல கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் ஒருத்தர் கடுமையா எதிர்க்கும் பரம எதிரிகள். அப்படியே பார்டரை தாண்டி தமிழ்நாடுக்குள்ள வந்தீங்கன்னா கதை மொத்தமா தலைகீழா மாறிடும். இங்க கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், அப்புறம் முஸ்லீம் லீக் இவங்க எல்லாருமே வரலாற்று ரீதியா திமுகவோட குடையின் கீழ் பல வருஷங்களா ஒன்னா பயணிச்சுட்டு வர்றாங்க. ஒரே சித்தாந்தம் கொண்ட கட்சிகள் மாநில எல்லையை தாண்டின உடனே நண்பர்களாகவும் எதிரிகளாகவும் மாறுவது உண்மையிலே அரசியல் களத்துல நடக்கிற ஒரு மிகப்பெரிய முரண்பாடுதானே. இறுதியா பகுதி 5, மூத்தோர் வழிகாட்டுதல் மற்றும் அனுபவத்தின் தேவை. இத பத்தி பாத்திரலாம். இப்போ தவக அமைக்க போறது முற்றிலும் ஒரு புதிய, முன் அனுபவம் இல்லாத ஒரு அரசாங்கம். வெறும் ஆர்வமும் புதிய சிந்தனைகளும் மட்டுமே ஒரு பெரிய மாநிலத்தை நிர்வகிக்க போதுமானதா இருக்காது. வரப்போற மிகப்பெரிய சவால்களை சமாளிக்கவும், நிர்வாகத்தை ரொம்ப சிறப்பா கொண்டு செல்லவும் பழுத்த அனுபவம் மிக்க மூத்த அரசியல்வாதிகளோட நிலையான கைகள் ரொம்பவே அவசியம். கொள்கை முடிவுகளை எடுக்கிறதுலயும், கூட்டணிக்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன சலசலப்புகளை தீர்த்து வைக்கிறதுலயும் இந்த அரசியல் அனுபவம் தான் பெரிய அளவுல கை கொடுக்கும். அதனாலதான் பிசிஓவோட திருமாவளவன், கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தோழர்கள் மற்றும் முஸ்லிம் லீகோட காதர் மொய்தீன் மாதிரி நீண்டகால அரசியல் அனுபவம் கொண்ட தலைவர்கள் இந்த புதிய அரசுக்கு ஒரு ஆலோசனை வழங்குற இடத்துல கண்டிப்பா இருக்கணும்னு ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. இவங்களோட வழிகாட்டுதல் இருந்தா மட்டும்தான் இந்த புதிய அரசியல் பரிணாமம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான பலனை தர முடியும். சோ இந்த முழு அரசியல் மாற்றத்தையும் நாம ரொம்ப விரிவா பார்த்துட்டோம். இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். பல தசாப்த கால அரசியல் விதிகளையெல்லாம் உடைச்சு தமிழ்நாட்டுல உருவாகியிருக்க இந்த முன்னெப்போதும் இல்லாத புதிய அரசியல் நகர்வு இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வெற்றிகரமா நிலைத்து நிற்கும்? ஒரு பக்கம் புதியவர்களோட அந்த வேகம், மறுபக்கம் மூத்தவர்களோட வியூகம். இந்த சிக்கலான புதிய கூட்டணிகளோட உடையக்கூடிய, ஆனா அதே சமயம் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய எதிர்காலத்தை பத்தி நாம ஆழமா யோசிக்க வேண்டிய நேரம் இது. அரசியல் களம் எப்படி மாறப்போகுதுன்னு நாம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம்.